தஞ்சாவூர் ஞானம் நகர் சாலை. அன்றைய பொழுது இப்படி இரத்த களரியில் விடியும் என யாரும் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டார்கள். தார் சாலையில் கொதித்துக் கொண்டிருந்த பச்சை ரத்தம், கருப்பு கவரில் மூடப்பட்ட சடலம் என அந்த இடமே கிரைம் ஸ்பாட்டாக மாறி இருந்தது. வாகனங்கள் ஒரு கணம் நின்று வேடிக்கை பார்க்கும் அளவிற்கு சாலையில் நடந்து முடிந்திருந்தது ஒரு கொடூர கொலை. இங்கே தேம்பி தேம்பி அழுது கொண்டிருக்கும் இந்த வாலிபர்தான் நடந்த பயங்கரத்தை கண்ணால் கண்ட ஒரே சாட்சி. பெற்ற தந்தையை மர்ம நபர்கள் கொடூரமாக வெட்டி கொலை செய்வதை பார்த்தால் எந்த மகனால் தாங்க முடியும்? மகனுடன் சுப நிகழ்ச்சிக்கு சென்ற தந்தையைதான் இப்படி கொடூரமாக கொன்று போட்டிருக்கிறது அந்த கும்பல். கொல்லப்பட்டவர் திருவாரூர் மாவட்டம் சோழங்கநல்லூர் பகுதியைச் சேர்ந்த கே. பாபு. 48 வயதான இவர் ஒரு திமுக பிரமுகர். திருமணமாகி பிள்ளைகள் உள்ளனர். தொழிலதிபரான பாபு காரைக்கால் துறைமுகத்தில் போக்குவரத்து வாகன ஒப்பந்ததாரராக இருந்து வந்துள்ளார். சம்பவத்தன்று தஞ்சாவூரில் நடைபெற்ற ஒரு புதுமனை புகுவிழா நிகழ்ச்சியில் பங்கேற்க தனது மகன் பாலாவுடன் திருவாரூரில் இருந்து காரில் வந்திருக்கிறார். தஞ்சாவூர் ஞானம் நகருக்கு வந்தபோது காரை விட்டு இறங்கி மொய்கவர் வாங்கி இருக்கிறார் பாபு. கவர் வாங்கிக் கொண்டு காரில் ஏறிய போது எதிரே வந்த ஒரு கார் பாபுவின் காரை வழிமறித்திருக்கிறது. யார் என்ன என்று பார்க்க கீழே இறங்கிய பாபுவை அடுத்த கணமே அந்த காருக்குள் இருந்த மர்ம கும்பல் அரிவாளால் வெட்டி வீசிவிட்டு தப்பி சென்றிருக்கிறது. பெற்ற மகனின் கண்முன்னே பாபு துடிதுடித்து பரிதாபமாக இறந்து போயிருக்கிறார். இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் பாபுவின் சடலத்தை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். நடந்த பயங்கரத்திற்கு காரணம் என்ன? தொழிற்போட்டியால் பாபு கொல்லப்பட்டாரா? அரசியல் காரணமா? கொலை கும்பல் யார்? போன்ற பல கேள்விகளோடு விசாரணை வேகமெடுத்தது. அதில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் தொழில் போட்டி காரணமாக தனக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக திருவாரூர் மாவட்டம் வைப்பூர் காவல் நிலையத்தில் பாபு புகார் செய்திருப்பது தெரியவந்தது. மேலும் சம்பவம் நடந்த அன்று முகூர்த்த நாள் என்பதால் கூட்ட நெரிசலை பயன்படுத்தியே இந்த கொலை நடந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. தொழிற்போட்டியில் மர்ம கும்பல் திருவாரூரிலிருந்து தஞ்சாவூர் வரை பின்தொடர்ந்து வந்து அவர் வண்டியை விட்டு இறங்கும் நேரம் பார்த்து ஸ்கெட்ச் போட்டு கொலை செய்தார்களா என்றும் சந்தேகிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொலை தொடர்பாக போலீசார் 2 நபர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். முழு விசாரணைக்கு பிறகே பாபு கொலைக்கான காரணம் வெளிவரும்.